இன்றைக்கி பருப்பு கத்திரிக்காய் வைக்க போகிறேன். ஒரு 200 கிராம் கத்திரிக்காய், ஒரு 2 டீஸ்பூன் வீட்டு மசாலா, 1/4 டீஸ்பூன் ஏலம்பட்டை கிராம்புத்தூள், 1 டீஸ்பூன் குவியலாக இஞ்சி பூண்டு, ஒரு சின்ன தக்காளி, ஒரு வெங்காயம், 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் மல்லிக்கீரை போட்டு கொஞ்சம் தண்ணியும் விட்டு கத்திரிக்காய் வெந்துட்டு துவரம் பருப்பு ஒரு 100 கிராமு, ஒரு பாதி வெங்காயம், பாதி தக்காளி, 1 டீஸ்பூன் இஞ்சி போட்டு 2 பூண்டு பல், கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு பருப்பு வெந்துட்டுருக்கு. பருப்பு வெந்ததுக்கப்புறம் அந்த வெந்துட்டுருக்கிற கத்திரிக்காயில் சேர்த்துட்டு அப்புறம் தாளிக்கணும். இது எங்கள் ஊர் சிம்பிள் பருப்பு கத்திரிக்காய். ஒயிட் ரைஸ்க்கு நாங்கள் வீட்டில் ஒன்றுமே இல்லைன்னா கத்திரிக்காய் இருக்கும், ஒரு பருப்பு கத்திரிக்காய் வச்சு ரசம் வச்சு ஒரு உப்பு கண்டமோ அல்லது மாசி சம்பலோ வச்சுப்போம். இந்த பருப்பு கத்திரிக்காய் ரசம், மாசி சம்பல், உப்பு கண்டம், இப்படி ஏதாவது லஞ்ச் இருந்துச்சுன்னா ஒப்பேத்தல் இன்னைக்கு ஆமாசோமா அப்படின்னு சொல்லுவாங்க. வெயிட்டை போட்டுடலாம். பருப்பு ஒரு 2 விசில் வரதுக்குள்ளே இந்த கத்திரிக்காயும் வெந்துடும். கொஞ்சமாக புளி ஊற வச்சுருக்கேன் இந்த கத்திரிக்காய்க்கு. பருப்பு கத்திரிக்காய்க்கு கொஞ்சம் புளியெலாம் விட்டு செய்யும்போது ஒயிட் ரைஸில் விட்டு சாப்பிட அப்புறம் தொட்டு சாப்பிட சூப்பராக இருக்கும். கத்திரிக்காய் நல்லா வெந்துட்டு பார்க்கவே தெரியுது. இப்போ புளி ஊற்றிடலாம். புளி ஊற்றியாச்சு, உப்பு போட்டுடலாம். இப்போ இந்த புளி வாடை மடங்கட்டும். பருப்பு வெந்தவுடனே சேர்த்துட்டு தாளிக்க வேண்டியது தான். எங்கள் ஊர் சமையல்லாம் ரொம்ப எளிமையாக தான் இருக்கும், ரிச்சாலாம் இருக்காது, ஆரோக்கியமாக இருக்கும். ரொம்ப எண்ணெய் சேர்க்க மாட்டாங்க, லிமிட்டட் ரெசிபீஸ் தான், மக்களும் ஆரோக்கியமாக இருப்பாங்க. பருப்பு சாஃப்டாக வெந்துடுச்சு. இப்போ பருப்பையும் கத்திரிக்காயும் ஒன்றா சேர்த்துட்டு தாளிக்க வேண்டியது தான். பாருங்கள், பருப்பு கத்திரிக்காவை ஒரு கொதி வைக்க விட்டுடலாம். சக்கவே தெரியுது எவ்வளோ நல்லா இருக்குது. கரெக்ட் பக்குவமாக பருப்பு வந்திருக்கு, கத்திரிக்காய் வந்திருக்கு. கொஞ்சம் மல்லிக்கீரை போட்டுடலாம். 1 to 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. கடுகு 1/2 டீஸ்பூன், உளுத்தப்பருப்பு 1/2 டீஸ்பூன், 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 2 மிளகாய் வற்றல் கிள்ளி போட்டுட்ருக்கேன். கருவேப்பிலை வெடிக்கட்டும். வெங்காயம் போட்டு தாளித்து கொட்டிடலாம். சூப்பராக தாளிப்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ கொட்டிடலாம். பருப்பு கத்திரிக்காய் ரெடி ஆயிடுச்சு. பருப்பு கத்திரிக்காய்க்கு துணைக்கு மாசி பொரித்தேன். அந்த டீட்டெயில் ரெசிபி அடுத்த ஷார்ட்டில் கொடுக்குறேன். சுட சுட சோறு, பருப்பு கத்திரிக்காய், பொரித்த மாசி, ரசம், அப்பளம்னு அட்டகாசமான மெனு.